ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அஹோ கலு யசோதயா நவகலாய சேதோஹரம். अहो खलु यशोदया नवकलाय चेतोहरम्. भवन्तमलमन्तिके प्रथममाबिबन्त्यादृशा. भवन्तमलमन्तिके प्रथममापिबन्त्यादृशा. पुनस्तनभरं निजं सवदिपाययन्त्यामुदा. पुनस्तनभरं निजं सपदि पाययन्त्या मुदा. मनोहरतनुस्पृशा जगति पुण्यवन्तो जिताः. मनोहरतनुस्पृशा जगति पुण्यवन्तो जिताः. अहो खलु यशोदया नवकलाय चेतोहरं. भवन्तमलमन्तिके प्रथममाबिबन्त्यादृशा. अहो खलु यशोदया नवकलाय चेतोहरं. भवन्तमलमन्तिके प्रथममापिबन्त्यादृशा. पुनस्तनभरं निजं सवदिपाययन्त्यामुदा. मनोहरतनुस्पृशा जगति पुण्यवन्तो जिताः. पुनस्तनभरं निजं सपदि पाययन्त्या मुदा. मनोहरतनुस्पृशा जगति पुण्यवन्तो जिताः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அஹோ ஆஹா, அந்திக்கே தன்னருகில், நவகலாய புதிய காயாம்பூ வண்ணத்துடன், சேதோஹரம் பவந்தம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உங்களை, பிரதமம் முதன்முதலாக, திருசா விழிகளால், அலம் ஆபிபந்தியா ஆரப் பருகினாள். யாரு? யசோதை. புனக மற்றும், அப்போது அந்த யசோதை, சபதி முதா உடனே மகிழ்ச்சியுடன், நிஜம் ஸ்தனபரம் தனது கலத்த முலையை உனக்கு ஊட்டினாள். மனோகர தனுஸ்பிருசா மனம் கவரும் உங்களுடைய திருமேனியை தீண்டி மகிழ்ந்தாள். அப்போது யசோதையா அந்த யசோதையால், ஜகதி இந்த உலகத்தில், புண்ணியவந்தக ஜிதாக்கலு புண்ணியவான்கள் எல்லாரும் வெல்லப்பட்டனர் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அஹோ கலு யசோதயா நவகலாய சேதோஹரம். भवन्तमलमन्तिके प्रथममाबिबन्त्यादृशा. पुनस्तनभरं निजं सवदिपाययन्त्या मुदा. मनोहरतनुस्पृशा जगति पुण्यवन्तो जिताः. இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் யசோதை முதல்ல கிருஷ்ணனை பார்த்து எப்படி சந்தோஷமடைந்தாள்னு சொல்கிறார். வசுதேவர் கோகுலத்துக்கு வந்துட்டு திரும்ப சிறைச்சாலைக்கு வரும் வரை யோகமாயை எல்லாரையும் உறக்கத்தில் ஆழ்த்தி விட்டாள். அதற்கு பிறகு குழந்தையோட அழுகுரல் கேட்டு வீட்டிலிருந்த எல்லா பெண்களும் விழித்து கொள்கிறார்கள். யசோதையும் விழித்து கொள்கிறாள். தனக்கு பக்கத்தில் படுக்கையில் இருக்கிற கிருஷ்ணனை முதலாக பார்க்குறா. அப்படியே புதுசாக காயாம்புவோட வண்ணம், அதாவது கருநீல நிறத்தோட மனசை கொள்ளுற மாதிரி இருந்த கிருஷ்ணனோட அழக கண்களால் பருகிறா. பொங்கும் பரிவோடு குழந்தைக்கு பாலூட்டுகிறாள்.
மிகுந்த மகிழ்ச்சியோட உன்னோட பட்டு போன்ற உடலை தொட்டு பார்த்தாள். இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் எல்லாரையும் அவள் வென்றுவிட்டாள் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார். ஆமாம், பகவானையே குழந்தையா மடியில் வச்சுண்டு அன்பை பொழிகின்ற தாயாக இருப்பதுங்கிறது இப்பேற்பட்ட வரம். வாத்சல்ய பாவத்தோட பட்டதிரிகள் யசோதையோட இந்த பாக்கியத்தை ரசிக்கிறார்.